கம்மி பட்ஜெட்டில் 2020 நம்ம மார்க்கெட்டில் யாராவது ஸ்பெஷலான ஒவ்வொரு ஹெட்ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் சவுண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் ஆப்ஷனோட வரது மாதிரியான ஒரு ஒவ்வொரு ஹெட்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை 1300 பக்கத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் 2 அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அப்படி என்ன இதில் ஸ்பெஷலாக இருக்குங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது ஹெட்ஃபோன் இருக்குது, தென் ஒரு பாக்ஸ் இருக்குது, லாக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸே உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அந்த பாக்ஸை பிரிக்கும் போது உள்ளாடி ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஹெட்ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 1300 ரூபாய் பட்ஜெட்டில் முதல் முறையாக இதில் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் ஒரு ஹெட்ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 3500 ரூபாய், 2500 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போகும்போது தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இயர்பட்ஸில் நம்ம ஈஸியாக கொடுத்துலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ணிடலாம். இதில் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பேண்ட்விட்த்தில் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது, கம்யூனிகேஷனில் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. பேட்ரி இன்னும் நல்லா சேவ் ஆகும் 5.0ல். அதுக்கப்புறம் மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கீழ் பகுதியில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஜாக், அப்புறம் சார்ஜிங் கேபிள் எல்லாமே ஒரு சைடில் உங்களுக்கு கொண்டு வராங்க. இப்போ பார்க்கும்போது தெரியும். தென் இயர் கப்பை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு சாஃப்டாக இருக்குது. அதாவது ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல மாட்டேன், காதுக்கு இதமாக இருக்குது. நெக்ஸ்ட் எந்த ஹெட்ஃபோனில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படி வேணாலும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். 1300 ரூபா தான் வருது. 1300 ரூபாய்க்கு லோ கிளாஸ் பிராண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சவுண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் போன பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறதுங்கிறத கன்சியூமரை ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புதிய ட்ரை பார்க்குறாங்க. அதாவது இதை ப்ரொமோஷன் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 20 ரூபா மஞ்சள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரெயில் மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி அதாவது இந்த பிராண்டை பற்றி நீங்கள் உணரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு 200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கப் படி பார்க்கும்போது கம்பெனி தரப்புலேருந்து 8 to 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ டைம் நான் செக் பண்ணி பார்க்கல, ஒரு 4.5 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுச்சு கன்டினியூஸாக. ஸோ அதில் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெமரி கார்டை டேரெக்டாக இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் FM ரேடியோ ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஃபோன் தான் நீங்கள் வந்து கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாட்டு கேட்குறதுக்கு இப்போ அதர் மீடியா டிவைஸ் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பாட்டு கேட்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹெட்ஃபோனை பொறுத்த மட்டும் இந்த மெமரி கார்டு ஆப்ஷன் வந்து ஒரு சில ஹெட்ஃபோனில் தான் கொடுப்பாங்க, இதில் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது மைக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அவுட்புட் உங்களுக்கு HD மைக் மாதிரி தான் தோணுது. மேபி HD மைக் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மைக்கை பற்றி அவங்க வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை. இதுக்கப்புறமா பாட்டு கேட்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல் நீங்கள் உணரலாம். இதுக்கப்புறம் பேஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு டீப்பாக உணர முடியுது. குறைபாடுகள் எதுவுமே இல்லை. அதான் இந்த பட்ஜெட்டுக்கு பெரிய விஷயம்னு சொல்லிக்கலாம். இதில் நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம் தான். அதாவது இதோட இயற்கப்பு உங்களுக்கு மெமரி ஃபோமில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது பியூர் மெமரி ஃபோம் கிடையாது. ஸோ இப்போ 5000 ரூபாய் ஹெட்ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஃபோமில் பண்ணுவாங்க. அதில் ஃபிட் பண்ணும்போது ஹெட்ஃபோன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வராது. பட் இது அந்த மாதிரி கிடையாது, சாஃப்டாக இருக்குது. அந்த மாதிரி 5000 ரூபாய் ஹெட்ஃபோனில் வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் இதில் கிடைக்கல, அவ்வளோதான். வேறு எதுவும் நெகட்டிவாக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு 2020 தேவைப்படுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். நிறைய குறைபாடுகள் எதாவது இருந்தாலும் சரி தான், நிறைய குறை எதுனாலும் நீங்கள் ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு டெக் அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.